You're now listening to Radio India on Worldwide Digital Stream, radio for a better world. 94.3 Radio 1 celebrates Women's Week. விமென்ஸ் வீக்ல நம்ம வந்து வேரியஸ் விமென் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய பேர் ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கூட பேச போறது கம்ப்ளீட்லி ஒரு மாறுபட்ட ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்க ஒரு திருநங்கை. ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பெண்மணிக்கே இந்த சமுதாயத்துல எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு திருநங்கை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் போராட்டங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம கூட ஸ்வப்னா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க. She was unable to make it to the studios. ஏன்னா அவங்க மதுரையில இருக்காங்கிறதுனால இன்னும் போன்ல கொஞ்சமே நேரத்துல நம்ம கூட லைவா பேச போறாங்க. ஆனா வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் ஸ்வப்னா அப்படின்னா, இப்ப திருநங்கைகள் அப்படின்னாலே நமக்கு வந்து இருக்கிற அபிப்பிராயம் மேபி அவங்கள வந்து எந்த ப்ரொஃபஷன்ஸ்ல பார்க்கலாம், ஒரு டான்ஸா பார்க்க டான்ஸ் பண்றவங்களா நம்மளால பார்க்க முடியும். மோஸ்ட்லி இன் வெரி அன்பார்ச்சுனேட் வே கையேந்திரவங்களா ரோட்டோரமா இருக்கிற பிச்சைக்காரர்களா நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? இன் சம் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் ப்ராஸ்டிடியூஷன்ல அவங்க எங்கேஜ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கதான் இருக்கு இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில. ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க நிறைய டிக்னிஃபைட் ப்ரொஃபஷன்ஸ்லயும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்வப்னா ஒரு பெரிய முன்னுதாரணம். ஏன் அப்படின்னா, she is the first transgender in the country to be appearing for the civil services examination. தமிழ்நாடு civil service examல இவங்க ஒரு BCA graduate, first transgender, okay, to take this kind of an examination. அதனால அவங்களோட புத்தி கூர்மையினாலையும் அவங்களோட விடாமுயற்சினாலையும் இன்னைக்கு ஸ்வப்னா ஒரு உதாரணமா உயர்ந்திருக்காங்க. சோ இன்னைக்கு விமென்ஸ் வீக்ல நம்ம இவங்களையும் வந்து ஷோகேஸ் பண்ண போறோம். இன்னுமே கொஞ்சமே நேரத்துல, like I told you, she's going to be talking to us from Madurai. இது 94.3 Radio 1. Stay tuned with me, Sulabha. 94.3 Radio 1 celebrates Women's Week. Your dose of energy for the day. You're listening to Good Morning Chennai with Sulabha. 94.3 Radio 1 celebrates Women's Week. விமென்ஸ் வீக் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு 94.3 ரேடியோ 1ல. அண்ட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஷோல நம்ம கூட திருநங்கை ஸ்வப்னா இருக்காங்க. ஓகே, ஷி இஸ் டாக்கிங் டு அஸ் ஆல் த வே ஃப்ரம் மதுரை. அவங்களால சென்னைக்கு இங்க வர முடியல, அவங்க வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் ஸ்வப்னா அப்படின்னா, திருநங்கைகள் அப்படின்னா நமக்கு மைண்ட்ல ஒரு பிக்சர் இருக்கு. ஆனா இந்த பிக்சர் மொள்ள மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு முன்னுதாரணம். ஏன்னா ஷி இஸ் த ஃபர்ஸ்ட் வுமன் ஃப்ரம் தமிழ்நாடு. அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச அளவுல அவங்க வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. வர ஏப்ரல் மேல she's going to be taking the exam. வணக்கம், welcome to our show Swapna. Very nice having you here. வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் ஸ்வப்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த தேர்வுகள் நிறைய இருக்கு. குரூப் 2A தேர்வுகள் இருக்கு, குரூப் 1 தேர்வுகள் வருது. அதுக்காக அப்ளை பண்ணிருக்கோம். நேற்று கூட குரூப் 4ல ரிசல்ட் வந்திருக்கு. சோ இந்த மாதிரியான தேர்வுகள் வரும்போது அதுல நம்ம பங்கேற்று இன்னும் நிறைய சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம். நல்ல விஷயம் ஸ்வப்னா. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த தமிழ்நாடு பொது தேர்வுல அப்பியர் ஆகணும்னு எப்போ ஒரு ஆசை முதல்ல உங்க மனசுல வந்தது? சின்ன வயசுல வந்து IAS ஆபீசர் ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் தான். அதான் மோட்டிவேஷனை வச்சுக்கிட்டு அத ஒரு கோலா வச்சுக்கிட்டு அதனுடைய பயணத்துலதான் இதுவும் பல தேர்வுகள் எழுதி பாக்குறதுனால எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. குரூப் 1 எழுதி பார்த்தாலோ இல்ல குரூப் 4 எழுதி பார்த்தாலோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ண முடியுது. அது வந்து IASக்கு யூஸ் ஆகுது. நைஸ். சோ நீங்க இப்ப வந்து BA தமிழ் லிட்டரேச்சர் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் MAவும் அப்பியர் ஆகி முடிச்சிருக்கீங்க இல்லையா சக்சஸ்ஃபுல்லி? MA ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஓ, MA ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். இப்பதான் MA படிச்சிட்டு இருக்கீங்க, parallelly வந்து இதுக்கு வேற ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. Very nice. Okay, so this is Swapna. Ana Swapna oda journey is not like any other normal person, and why அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சமே நேரத்துல நம்ம பேச போறோம். And it's really special for her to be featuring in the Women's Week. இது 94.3 Radio 1. நான் உங்க host Sulabha and இது Women's Week special. 94.3 Radio 1 celebrates Women's Week. Your dose of energy for the day. You're listening to Good Morning Chennai with Sulabha. 94.3 Radio 1 celebrates Women's Week. இன்னைக்கு விமென்ஸ் வீக் செலிப்ரேஷன்ல நம்ம கூட ஸ்வப்னா
அப்படிங்கிறவங்க பங்கேற்று இருக்காங்க. இவங்க ஒரு திருநங்கை, மதுரையில இருந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அண்ட் வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் ஹர்னா, தமிழ்நாடு லெவல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க வந்து ஒரு திருநங்கை வந்து பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகுது. இதுதான் முதல் முறை. அண்ட் எஸ், ஷீ இஸ் த பர்சன் பிஹைண்ட் இட். ஸோ ஸ்வப்னா, உங்களோட இந்த ஜேர்னி ஆஃப் லைஃப், உங்களுக்கு இந்த வயசுலயே உங்களோட ஒரு குரல்ல என்ன சொல்றது, ஒரு எக்கச்சக்க மெச்சூரிட்டி தெரியுது. வாட் வாஸ் யுவர் ஜேர்னி லைக்? உங்களுக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணினாங்க நீங்க இந்த டிசிஷனை எடுத்தப்போ? எப்ப நீங்க இந்த மாதிரி உணர்ந்தீங்க? சின்ன வயசுல இருந்து எல்லா திருநங்கைகளுக்கும் ஏற்படக்கூடிய காமன் பிரச்சனை தான். திருநங்கை வந்து ஒரு தி பானன் கேம்புக்கு வந்து ஒரு பயனாட்டதா இருந்துதான் திருநங்கைகள் மாறுறாங்க. ஸோ குழந்தையாக இருக்கும்போது அந்த பருவத்துல இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ், குரோமோசோமுடைய மாற்றங்கள் தான் இப்படி உருவாக்குது. ஸோ இந்த மாற்றங்கள்னால வந்து வீட்டை விட்டு துரத்தப்படுறாங்க, பெற்றோர்கள் இது பண்றாங்க, அதே மாதிரிதான் சமூகத்துல இருந்து புறக்கணிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருந்தாலும் நண்பர்களுடைய கேலி கிண்டல் இதெல்லாம் இருக்கும்போதே நான் நினைச்சுக்கிருவேன், சரி நம்ம ஸ்டடீஸ்ல நம்மளுடைய பவரை காட்டணும், நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்தணும். நம்ம ஸ்டடீஸ்ல காமிச்சிட்டோம்னாலே ஓரளவுக்கு நம்ம திரும்பி பார்ப்பாங்க. அவங்க வேற மாதிரி, அதாவது ஃபீமேல் கேரக்டர் ஃபெமினினோட இருந்தாலும் படிச்சிடுறாங்க அப்படின்றத நான் நிரூபிக்கணும்னு நினைச்சேன். கேலி பண்றவங்களுக்கு முன்னாடி ஒரு கெத்தான ஒரு மார்க்க உருவாக்கணும்னு நினைச்சேன். அதனால படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணி 12th 1121, 10th 456. தமிழ் டிஸ்ட்ரிக்ட் 3rd. That's nice. So I mean, உங்களோட அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த சமூகத்து மேல ஒரு கோபம் ஏற்படுறது சகஜமான விஷயம் தான். ஆனா அந்த கோபத்தை நமக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஆக்கிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சது வந்து ஒரு ரொம்ப நல்ல மூவா எனக்கு படுது. சோ தொடர்ந்து we gonna be tracing. நீங்க வந்து இப்போ இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும்னு இந்த முடிவு எடுத்தப்போ how was it then? அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஸ்டிகல்ஸ் நீங்க சந்திச்சீங்க அப்படின்னு நம்ம திரும்ப வந்து பேசுவோம். இந்த பாடல்கள்லாம் கேட்டுட்டு இது 94.3 ரேடியோ 1. நான் உங்க ஹோஸ்ட் சுலபா. and நீங்க கேட்டுட்டு இருக்கிறது Women's Week Special. 94.3 Radio 1 celebrates Women's Week. Your dose of energy for the day. You're listening to Good Morning Chennai with Sulabha. 94.3 Radio 1 celebrates Women's Week. Women's Week celebration நடந்துட்டு இருக்கு. and good morning சென்னையில இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க ஸ்வப்னா, all the way from Madurai, and she's the first transgender in the state. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ல அப்பியர் பண்ண போறாங்க. so which is why she's talking to us. and ஏன்னா இவங்க வந்து பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு கனவோட அவங்க 12th நல்ல பெர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க, 10th நல்ல பெர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க, தமிழ் லிட்ரேச்சர் BA படிச்சுட்டு இப்ப MA படிச்சுட்டு இருக்காங்க. so yes ஸ்வப்னா, சொல்லுங்க, இப்ப நீங்க இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணப்போ was it a easy decision? அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் வந்து அதுல கஷ்டப்பட்டீங்க? what were the obstacles you faced? இது வந்து ஈஸியான இதே கிடையாது. ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு இங்க திருநங்கைகளுக்கு இல்லாமதான் இருந்துச்சு. போய் கேட்டிருந்தோம், இந்த மாதிரி ஜெண்டர்ல நீங்க ஆண் பிளஸ் ஃபீமேல், ஆண் பெண்ணுன்னு இந்த மாதிரி ஜெண்டர்லாம் இருக்கு. சோ நான் ஐ லுக் லைக் ஃபீமேல், ஐ கன்சிடர் அஸ் எ ஃபீமேல். சோ நான் வந்து ஃபீமேல் கேட்டகரியில நான் தேர்வு எழுதணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்போ அவங்க வந்து TNBCல வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான விதிகள் இல்ல, திருநங்கைகள் தேர்வு எழுதலாம்ன்ற ஒரு விதிகள் இல்ல. அப்படி சொல்லவும் நம்ம தேர்வு எழுத முடியாதுன்ற RTIல சொல்லணும்னே நம்ம அதை எடுத்துட்டு போய் சென்னை ஹைகோர்ட்ல கொடுத்தோம். சென்னை ஹைகோர்ட்ல கொடுக்கும்போது நம்மளுக்கு சாதகமாவே வந்து தீர்ப்பு வந்துச்சு, திருநங்கைகள் தேர்வு எழுதலாம் அப்படின்னு. அந்த தீர்ப்பு தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி. இனிமேல் எந்த திருநங்கை வேணாலும் ஈஸியா வந்து தேர்வு எழுதலாம். எக்ஸாக்ட்லி. அந்த வழியை நம்ம திறந்து வச்சிருக்கோம், அந்த கதவை நம்ம திறந்து வச்சிருக்கோம். அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமா இதுல முதல் படி எடுத்து வைக்கிறது தாங்க கஷ்டம். அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? அதாவது முதல் தலைமுறை எப்படியுமே நம்மள போராட்டம் தான். முதல் தலைமுறைனாலே போராட வேண்டிய ஒரு கட்டம் தான். ஆமா ஆமா. அதாவது திருநங்கைனாலே ஒரு சின்ன என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சின்ன கேள்வி, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? இப்போ சுலபாவை எப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? சுலபான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு சின்ன கான்செப்ட் கூட இல்லாம
எந்த மாதிரியா உங்களை அக்கான்னு கூப்பிடுவா, தங்கச்சின்னு கூப்பிடுவா, ஏஜ் டிஃபரன்ஸ்ல நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாம். இல்லாட்டி நீங்க சொப்னான பேர் சொல்லி கூட கூப்பிடலாம். இதுல என்ன இது ஒரு பெரிய கொஸ்டினா, முகநூல்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நான் உங்களை எப்படி கூப்பிட பாத்தீங்கன்னா முக்காவாசி கொஸ்டின் இந்த கேள்வி வருது. இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன் சொப்னான்னு இருக்கு, அந்த பேர்லயே கூப்பிடலாம்ல அப்படின்னு. ஆனா பப்ளிக் ஓரளவுக்கு இப்ப மாறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திருநங்கைகளை பத்தின ஒரு சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லலாமா? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே, தட்ஸ் a good sign. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பெட்டர் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இல்லையா? சோ தொடர்ந்து நம்ம ஸ்வப்னாவோட பேச போறோம். ஸ்டே டியூன்டா இருங்க. இது Women's Week celebration with me, Sulabha. 94.3 Radio 1 celebrates Women's Week. 94.3 Chennai's only 100% request station. 94.3 Radio 1. 94.3 Radio 1 celebrates Women's Week. இன்னைக்கு விமென்ஸ் வீக் செலிப்ரேஷன்ல நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் பர்சன் பேசிட்டு இருக்காங்க. ஸ்வப்னா இவங்க ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் transgender from the state to be appearing for the competitive exam of தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான் இவங்களோட ஃபைனல் குறிக்கோள். ஸ்வப்னா ரொம்ப நன்றி, நீங்க மதுரையிலேருந்து எங்க கூட பேசிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களோட இலக்கு எதுவா இருந்தாலுமே அதை நீங்க சீக்கிரமே எட்டணுமே அப்படிங்கிற பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் ரேடியோ 1 அண்ட் ஃப்ரம் சுலபா. சொல்லுங்க, இதுக்கப்புறமா உங்க பிளான் என்ன? இந்த எக்ஸாம்ல நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்? கண்டிப்பா இந்த மக்களுடைய காமன் மேனா இருந்து நாங்க எல்லாத்துலயும் செயல்படணும்னு நினைக்கிறேன். எல்லா துறைகள்லயும் இப்போ திருநங்கைனாலே ஒரு இவங்க எல்லாம் இப்படிதான்ப்பா இருப்பாங்க அப்படின்ற ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. வெற்றி அடைஞ்சாலும் அந்த எண்ணங்களை மாத்துறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. நம்மள தவறான எண்ணங்கள் புரிந்து கொண்டு அந்த எண்ணத்திலேயே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் மீட் எடுக்கணும். நம்ம மட்டும் வேலைக்கு வந்தா பத்தாது. என் கூட ஒரு சொப்னா மட்டும் வந்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சமூக மாற்றமா இருக்காது. என் ஃப்ரெண்டு ஒரு 5 பேர் இப்போதைக்கு TNPSCக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க அவங்களும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு ஜாப் கிடைக்கும் போது இந்த சமூகமே பார்க்கும். பரவாயில்லையே, TNPSC எக்ஸாம்ல அதுவும் இந்த போட்டித் தேர்வுகள் எழுதுறதுக்கு, அதாவது சும்மா சலுகையினால வேலை வாங்குறது கிடையாது. நீயே எழுதுற, நானே எழுதுறேன். நான் அடுத்தவங்களுக்கு சலைச்சவங்க கிடையாது. நான் எவங்களுக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. நீங்களும் தேர்வு எழுதுறீங்க, நானும் தேர்வு எழுதி பாஸ் ஆகுறேன். அது ஒரு கெத்து. நான் பாஸ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு ஒரு கெத்து. காமன் மேனா இருந்துதான் அரசு துறையில பணியாற்றணும்னு நினைக்கிறேன். அதாவது டிரான்ஸ்ஜெண்டருக்கு மட்டும்தான் இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நேம்லாம் எடுக்க மாட்டேன். புரியுது. எப்படி சொல்லுறேன், எல்லா மக்களுக்கும் சேர்ந்த ஒரு ஆளா தான் இருக்கணும். வெரி நைஸ். வயசுக்கு மேல உங்களோட குரல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. ஐ ரியலி ஹோப் தட் நான் சொன்ன மாதிரி நீங்க யூ ஷுட் ரீச் தி கோல் தட் யூ ஆர் எய்மிங் அட், ஸ்வப்னா. ஃபார் யோர் சேக் அண்ட் உங்க கம்யூனிட்டி சேக்காகவும் இதை நீங்க சீக்கிரமே ஜெயித்து காட்டணும். சோ நாங்க ஒரு ரிக்வெஸ்ட் ஸ்டேஷன், உங்களுக்கு ஒரு பாட்டு ரிக்வெஸ்ட் பண்ணலாம்னா வாட் சாங் கேன் இட் பி? மோட்டிவேஷன் சாங் எழுந்தினில் அது நல்லா இருக்கும். ரைட், ஓகே. நீங்க சொல்ற பாட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. தோ இப்பவே உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. நன்றி மச் அண்ட் விஷ் யூ a very happy Women's Day in advance. Thank you Swapna. So தொடர்ந்து உங்களுக்காக உங்க கேட்ட பாட்டு சரோஜாலின் வந்துட்டு இருக்கு. And இது 94.3 Radio 1. நான் உங்க ஹோஸ்ட் சுலபா. 94.3 Radio 1 celebrates Women's Week. You're now listening to Radio India on Worldwide Digital Stream, radio for a better world. 94.3 Radio 1's Good Morning Chennai with Sulabha. நிறைய பேரண்ட்ஸ் இந்த டைம்ல ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சம் CBSE, சம் மெட்ரிக், சம் ஸ்டேட் போர்ட்னே ஒன்றும் இல்லையோ, இப்போ சமச்சீர் கல்வி, இதை நம்ம எப்படி வேணா கூப்பிடலாங்க. ஒவ்வொருத்தருக்குமே எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு விதமான சேலஞ்ச் தான். ஓகே, ஸோ வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, அவங்க என்ன ரேங்க் வாங்குறாங்க தொடங்கி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தொடங்கி பேரண்ட்ஸ்க்கு 1-2 வருஷத்துக்கான டென்ஷன் இல்லை. இது ஒரு 14, 15, 16 வருஷத்துக்கான டென்ஷன். ஆனால் இதே சிட்டியில் இன்னொரு தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. யாரு
அப்படின்னா people who think that schools are very very boring and they think schools are not very very right for their children. அதனால அவங்க என்ன பண்றாங்க, வீட்லயே அவங்களே டீச்சர்ஸா மாறி, யாரு பேரண்ட்ஸே டீச்சர்ஸா மாறி ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பண்றாங்க. இதை பத்தி நீங்க எங்கேயாவது அரசல் புரசலா கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம சென்னையில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சமே நேரத்துல we are going to be talking to ஹோம் ஸ்கூலிங் அப்படின்னா என்னன்னு நம்ம கிட்ட சொல்ல வர சில பேரண்ட்ஸ். ஓகே, அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், ஏன் ஹோம் ஸ்கூலிங் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்படிலாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க ஷோ கேட்கணும். பிகாஸ் இவங்களோட தரப்பு நியாயங்களை இவங்க பிரசென்ட் பண்ண வராங்க ஷோ கேஸ்ல. So don't go anywhere, stay tuned. You're with me Sulabha. இது 94.3 Radio 1. You're listening to Good Morning Chennai with Sulabha. 94.3 Radio 1 Showcase. இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்த மாதிரி எந்த ஸ்கூல்ல குழந்தைய போடலாம் அப்படின்னு பல பேரண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸ்கூல்ல தான் என் குழந்தை படிக்கணுமா, இல்ல நானே ஒரு டீச்சரா ஏன் மாறக்கூடாது அப்படின்னு ஹோம் ஸ்கூலிங் பத்தி யோசிக்கிற பேரண்ட்ஸ், அதை செயலுக்கு கொண்டு வர பேரண்ட்ஸ் நிறைய பேர் நமக்கு மத்தியில சென்னையில இருக்காங்க. So we're going to be meeting two of them அப்படின்னு உங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? We have Mrs. Hema Jain and Mrs. Sangeeta here with us, two lovely parents to 3 children, and they are parents who are swearing by homeschooling. Welcome to our show. Good morning. ஹலோ ஹாய், குட் மார்னிங். ஓகே, ஸோ இன்னைக்கு இவங்களோட ஸ்டோரியை தான் நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம். இதுல ஹேமா ஜெயின் அப்படிங்கிறவங்க சென்னையில இருந்து இல்லை, ஆக்சுவலி க்ளோஸ் டு திருத்தணிலேருந்து ஆல் த வே நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க ஹோம் ஸ்கூலிங்கை பத்தி பேசுறதுக்கு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, 10 வயசுல 8 வயசுல. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் சங்கீதா மேடம், ஷீஸ் காட் அ 5-year-old child. ஸோ நீங்க ஹோம் ஸ்கூலிங் ஆரம்பிக்கிறதுக்கு வாட் வாஸ் த ரீசன் ஹேமா? என் குழந்தை 5 வயசுல கிண்டர் கார்டனுக்கு அனுப்பிச்சோம். அது வரைக்கும் காலம்புற பொழுதுங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும், ரம்யமான பொழுது, குழந்தையோட கழிக்கிற பொழுது. ஆனா இந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற டென்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த friction, the family friction started growing. Okay. And so the happiness in the family started declining. Okay. ஆனா எனக்கு இதுக்கு வழியே தெரியாம இருந்தது. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இதே மாதிரி ஆகி சந்தோஷமா குதூகலத்தோட இருந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா அடம் பிடிக்கிற குழந்தையா, பிடிவாதம் ஜாஸ்தி, எல்லாத்துக்கும் எரிச்சல் படுற குழந்தையா மாறிட்டே இருந்தான். ஓகே, அதுக்கு எனக்கு விடையே தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சது, இவன் ஸ்கூலுக்கு போக விருப்பமே படல. ஓகே, அத சம்பந்தமா நிறைய கேள்விகள் கேட்டிருக்கான், எதுக்காக அங்க அனுப்புற அப்படின்னு. அப்புறம் எனக்கு விட தெரியாமையே 3 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ஹோம் ஸ்கூலிங் பத்தி தெரிய வந்தப்ப, அந்த ஹோம் ஸ்கூலிங் பண்ற அம்மாக்கள், அந்த குடும்பங்களை போய் சந்திச்சப்ப எனக்கு அதுல இருந்து நம்பிக்கை கிடைச்சது. நைஸ். சங்கீதா, what was your reason? நாங்க my husband and I we decided to homeschool our child even before we got married. That's really nice. 10 years ago. And இதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்னு எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஆனா ஸ்கூல்ல டாப்பர்ஸ் 2 பேருமே? Yes, both of us were toppers in school. We were well recognized by the school in a very conventional sense, rewarded by the school very well. ஆனாலும் உங்களுக்கு ஸ்கூல் பிடிக்கல? ஸ்கூல் பிடிக்கலன்னு சொல்றதை விட அது ஒரு பொய்யான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. Okay, when you really start consuming other people's approval of you and you develop an image of yourself. Okay. There is no depth, there's no authenticity in that experience of yourself. That's nice. So home schooling க்கு இவங்க கொடுக்கிற காரணங்கள் இதெல்லாம். இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். What do they think are the merits of homeschooling அப்படின்னு. இது 94.3 Radio 1. நான் உங்க ஹோஸ்ட் சுலபா. Your dose of energy for the day. You're listening to Good Morning Chennai with Sulabha. 94.3 Radio 1 Showcase. இன்னைக்கு ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். எனக்கே நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இன்புட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு இந்த பேரண்ட்ஸ்டேன்னு சொல்லணும். ஏன்னா they are from conventional schools and colleges. ஒரு பேரண்ட் இஸ் ஃப்ரம் ஆர்இசி ட்ரிச்சி and another parent is from ஸ்டெலமாரு ஸ்கூல்லாம் முடிச்சு டாப்பர்ஸ் இன் கிளாஸ். அண்ட் இவங்க குழந்தைங்க don't go to school today. So we are talking about why, what do you do in homeschooling? Any குழந்தைங்க to keep them occupied itself is such a task. ஹேமா, என்ன பண்ணுவீங்க 2 பசங்களை வீட்லயே வச்சுக்கிட்டு? how do you occupy them? நான் எதுவுமே அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில பண்றது கிடையாது. முதல்ல நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது ஏன்
அந்த குழந்தையோட இயற்கை திறமையில நமக்கு நம்பிக்கை இல்லாதனால நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம போய் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாதான். நான் நம்புறது வந்து குழந்தையோட இயற்கை திறமையில. ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே இயற்கையிலேயே விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கிறவங்க. அந்த ஆர்வத்தை மட்டும் நம்ம தடை போடாம, இங்கிலீஷ், மேக்ஸ், ஜியோகிராஃபி அப்படிலாம் சொல்லி கொடுக்க மாட்டீங்க. நம்ம மூளையில இங்கிலீஷ்னு ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் கிடையாது, ஜியோகிராஃபின்னு தனி கம்பார்ட்மெண்ட் கிடையாது. அப்ப ஏன் நம்ம புஸ்தகத்துல மாத்திரம் அந்த மாதிரி பிரிக்கணும்? எல்லாத்துலயுமே எல்லாமே கலந்து இருக்கு. சரி, அதனால இப்போ வெளியில போறப்ப ஏன் இன்னைக்கு சூடா இருக்கு, ஏன் நேத்திக்கு குளிரா இருந்தது, ஏன் குளிர்காலத்துல சூரியன் சீக்கிரம் மறையுது, இத பத்தி நம்ம தினம் கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம், யோசிக்கலாம். If we leave things open-ended, அவங்களோட கியூரியாசிட்டிக்கு நீங்க தீனி போடுறீங்க. See, as we live our lives, you know, we are experiencing numbers, we are experiencing words, we are experiencing language, science. இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல படிக்கிற மாதிரி லீனியர் क्वेश्चंस ஆகவோ இல்ல கம்பார்ட்மெண்டலைஸ் ஃபிராக்மெண்டட் chunks, that's not how we experience life. Right, you're right. And so நீங்க ஒரு 8 hours அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்காம 24 hours அவங்கள நீங்க வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணிட்டே இருப்பீங்க. Is that right? Yes. ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். There's a very interesting thing that happened with my 5-year-old daughter. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திடீர்னு என்ன வந்து கூப்பிட்டு, அம்மா what is 4 times 5 அப்படின்னு கேட்டா. சோ நான் அவகிட்ட, அவ வேற ரூம்ல இருந்தா, அவகிட்ட போய் எங்க பார்த்த நீ 4 times 5 அப்படின்னு கேட்டேன். I have never sat down with her to do any math in a conventional way. And அவ வந்து அவளோட கையில இருக்கிற 10 விரலையும் கால்ல இருக்கிற 10 விரலையும் காமிச்சு what is 4 times 5 அப்படின்னு கேட்டா. So I asked her, உன் கையில மொத்தம் எவ்வளவு விரல் இருக்கு? 10 விரல் இருக்கு. கால்ல எவ்வளவு விரல் இருக்கு? 10 விரல் இருக்கு. What is 2 times 10 அப்படின்னு கேட்டேன். அவளுக்கு ஈஸியா 20ன்னு தெரிஞ்சது. So 4 times 5 is 2 times 10. And for the next half an hour, she was so excited with her own discovery of numbers. And in this process, children develop their own relationship with numbers, relationship with language. Amma toddler na enna, infant na enna. I never sit with her to do language lessons. She picks up different words from different contexts. And when she has her own space and time, she brings up these questions on her own. That's nice. And so living, learning, play, they're all integrated into one, and that's when it is a complete learning. நிறைய பேர் ஐ திங்க் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம், பிகாஸ் நீங்க சொல்றது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. there's nothing about right or wrong, but I think it's just different. தொடர்ந்து பேசுவோம். இது 94.3 ரேடியோ 1. நான் உங்க ஹோஸ்ட் சுலபா. 94.3 Radio 1, Chennai's only 100% request station. Radio 1. 94.3 Radio 1 Showcase. இன்னைக்கு ஷோகேஸ்ல பேரண்ட்ஸ் who think different, who are acting different, இவங்கள தான் ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹேமா அண்ட் சங்கீதா 2 பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க. இவங்க குழந்தைங்க they don't go to school, ஆனா இவங்க லீடிங் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேருந்து அவங்க எஜுகேஷனை முடிச்சிருக்காங்க. பட் they are just against the concept of schools, so they teach their children. சங்கீதா, நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, இப்போ உங்க குழந்தைங்க கேட்டிருக்காங்களா, ஏமா நான் மட்டும் ஸ்கூலுக்கு போல, பாக்கி எல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்களே, how do you tackle that? Interestingly, this actually happened in our lives. குழந்தை வரதுக்கு முன்னாடியே நானும் கணவரும் இந்த முடிவை எடுத்திருந்தாலும் we were open to allowing her to explore her own relationship with schooling. So when she was around 3 years old, about 2 years ago, அவளுக்கு தெரிஞ்ச அவ தினம் விளையாடுற பசங்க தினம் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வராங்க. சோ அதை பார்த்துட்டு அவளுக்கும் ஒரு ஏக்கம் இருந்தது. அதனால we let her explore going to a school. In fact, this was a very friendly alternative Montessori environment that she went to. And we told her that she doesn't have to, but she is free to go. And ஒரு முதல் வாரம் வந்து ரொம்ப உற்சாகமா எழுந்து கிளம்பி போயிடுவா. ரெண்டாவது வாரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ போகணும் அப்படின்ட்டு போவா. மூணாவது வாரத்துல இருந்து அவ வந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சா. In fact, but after 4-5 days of the third week, she said, "I am done with school." And in fact, we took her back to the person who runs the school to have a direct conversation and say, "I don't want to come here anymore." And since then, she has not revisited this question at all. So, ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, how do these children socialize? ஒரு பெரிய challenge with homeschooling அப்படின்னா, they don't get chance to socialize அப்படிங்கிறது தான். What do you think is the reason? நாங்க வீட்ல கதவை பூட்டிட்டு நாங்க மட்டும் இருக்கிறது இல்லையே. நான் எல்லா இடத்துக்கும் போறேன். நான் போற எல்லா இடத்துக்கும் குழந்தைங்க வராங்க. நான் எப்படி பேசுறேன், யார் கூட எப்படி பேசுறேன், எந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்றேன் எல்லாம் பாக்குறாங்க. அவங்களும் எல்லாத்துலயும் கலந்துக்கிறாங்க. அதனால இவங்க வந்து அவங்க வயசு குழந்தைங்களோட மட்டும்
பேசுறது பழகாம பலதரப்பட்ட வயசு மக்களோடையும் பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களையும் சந்திக்கிறதுக்கு இயற்கையாவே தயாராறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா எப்படி இவங்க எல்லாம் இந்த கண்ட்ரில வேலைக்கு போய் ஆகணும் இல்லையா? சோ ஒரு 10th 12th எஜுகேஷன் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் வரைக்கும். ஆனா ஹவு டு வி get there அப்படிங்கிறது தான் என் மைண்ட்ல இருக்கு. What do you do for the 10th and 12th? When we come back after the break, we're going to be talking about that. It's 94.3 Radio 1. Now I'm your host Sulabha, and today on Showcase we're discussing homeschooling. 94.3 Radio 1, Chennai's only 100% request station. Radio 1. 94.3 Radio 1 Showcase. இன்னைக்கு ஹோம் ஸ்கூலிங் பத்தி 2 பேரண்ட்ஸ் நம்ம கூட ரொம்ப பேஷனட்டா பேசிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் ஹேமா அண்ட் மிஸ்ஸஸ் சங்கீதா. இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க அண்ட் ரொம்ப சின்ன குழந்தைங்க கிடையாது. ஓகே, எல்லாம் 10 வயசு 8 வயசு 5 வயசு இந்த மாதிரி. ஸோ என் மைண்ட்ல முக்கியமா என்னெல்லாம் கேள்விகள் இருக்கு நான் ஹேமா அண்ட் சங்கீதா. இவங்க டெஃபினெட்லி ஒரு 10th 12th அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல எப்படி ஃபிட் ஆவாங்க? நீங்க ஹோம் ஸ்கூலிங் பண்ணீங்கன்னா வாட்ஸ் த ஃபார்மேட் ஆஃப்டர் தட்? முதல்ல வந்து not necessary to go through your 10th and 12th and have a certificate to pursue many different professions. Right. But if the child really chooses to pursue a college degree in engineering or medicine, then it is possible to do your 10th and 12th exams in private. Okay. And pursue them. பட் ஆனா அதுக்கு இந்த ஸ்கூல்லாம் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 2 3 4 போவே வேண்டாம். தேவையே கிடையாது. நைஸ். ஓகே. அண்ட் இந்த மாதிரி குழந்தைங்க வராங்களா? are they able to face that kind of competitive examலாம்? முக்கியமா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த காலேஜ் படிப்பு இதெல்லாம் பார்த்தா எதுக்குன்னு நம்ம அந்த 9 to 5 வேலை பண்ற ஒர்க் ஃபோர்ஸ் தயார் பண்றோம். அதுக்காக தான். ஆனா நான் வந்து அந்த 9 to 5 ஒர்க் ஃபோர்ஸே வேண்டாம். instead of being employees we can become employers. Okay. and இது வந்து நிறைய ஆட்டிஸ்டிக் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலி ஏபிள்ட் குழந்தைங்களுக்கு தான் ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. how true is this? If you actually look at every child is a special child. Okay. ஒவ்வொரு குழந்தைங்களோட needs, learning styles, types of intelligences, what they tune into, what they're really looking for it's different with every single child. So yeah, it applies to every single special child. Even normal children who can go to school can be homeschooled இல்லையா? It applies to every single child. Okay. இது வந்து குழந்தைங்களோட சுதந்திரத்தை பத்தின விஷயம். எல்லா குழந்தைக்கும் சுதந்திரம் கொடுக்கப்படணும். May your tribe really increase. அதாவது இன்னைக்கு கூட I'm seeing parents who are forcing their children. உனக்கு இது படிக்கணும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ்க்கு நடுவுல சின்ன குழந்தையா இருந்தாலும் உனக்கு ஸ்கூலுக்கு போகணுமா வீட்டுல இருக்கணுமா அப்படின்னு கேட்கிற பேரண்ட்ஸை நான் இப்பதாங்க பாக்குறேன். இட்ஸ் ரியலி நைஸ். இட்ஸ் லைக் a whiff of fresh air. தொடர்ந்து பேசுவோம். இது 94.3 Radio 1. நான் உங்க ஹோஸ்ட் சுலபா. Chennai's only 100% request station. Radio 1. 94.3 Radio 1. 94.3 Radio 1 Showcase. இன்னைக்கு ஹோம் ஸ்கூலிங் பத்தி 2 பேரண்ட்ஸ் நம்ம கூட ரொம்ப பேஷனட்டா பேசிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் ஹேமா அண்ட் மிஸ்ஸஸ் சங்கீதா. இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க அண்ட் ரொம்ப சின்ன குழந்தைங்க கிடையாது. ஓகே, எல்லாம் 10 வயசு 8 வயசு 5 வயசு இந்த மாதிரி. ஸோ என் மைண்ட்ல முக்கியமா என்னெல்லாம் கேள்விகள் இருக்கு நான் ஹேமா அண்ட் சங்கீதா. இவங்க டெஃபினெட்லி ஒரு 10th 12th அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல எப்படி ஃபிட் ஆவாங்க? நீங்க ஹோம் ஸ்கூலிங் பண்ணீங்கன்னா வாட்ஸ் த ஃபார்மேட் ஆஃப்டர் தட்? முதல்ல வந்து not necessary to go through your 10th and 12th and have a certificate to pursue many different professions. Right. But if the child really chooses to pursue a college degree in engineering or medicine, then it is possible to do your 10th and 12th exams in private. Okay. And pursue them. பட் ஆனா அதுக்கு இந்த ஸ்கூல்லாம் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 2 3 4 போவே வேண்டாம். தேவையே கிடையாது. நைஸ். ஓகே. அண்ட் இந்த மாதிரி குழந்தைங்க வராங்களா? are they able to face that kind of competitive examலாம்? முக்கியமா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த காலேஜ் படிப்பு இதெல்லாம் பார்த்தா எதுக்குன்னு நம்ம அந்த 9 to 5 வேலை பண்ற ஒர்க் ஃபோர்ஸ் தயார் பண்றோம். அதுக்காக தான். ஆனா நான் வந்து அந்த 9 to 5 ஒர்க் ஃபோர்ஸே வேண்டாம். instead of being employees we can become employers. Okay. and இது வந்து நிறைய ஆட்டிஸ்டிக் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலி ஏபிள்ட் குழந்தைங்களுக்கு தான் ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. how true is this? If you actually look at every child is a special child. Okay. ஒவ்வொரு குழந்தைங்களோட needs, learning styles, types of intelligences, what they tune into, what they're really looking for it's different with every single child. So yeah, it applies to every single special child. Even normal children who can go to school can be homeschooled இல்லையா? It applies to every single child. Okay. இது வந்து குழந்தைங்களோட சுதந்திரத்தை
பத்தின விஷயம். எல்லா குழந்தைக்கும் சுதந்திரம் கொடுக்கப்படணும். May your tribe really increase. அதாவது இன்னைக்கு கூட I'm seeing parents who are forcing their children, உனக்கு இது படிக்கணும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ்க்கு நடுவுல சின்ன குழந்தையா இருந்தாலும் உனக்கு ஸ்கூலுக்கு போகணுமா வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு கேட்கிற பேரண்ட்ஸை நான் இப்போதாங்க பாக்குறேன். இட்ஸ் ரியலி நைஸ். இட்ஸ் லைக் a whiff of fresh air. தொடர்ந்து பேசுவோம். இது 94.3 ரேடியோ 1. நான் உங்க ஹோஸ்ட் சுலபா. Chennai's only 100% request station. Radio 1. 94.3. Radio 1. 94.3 Radio 1 Showcase. இன்னைக்கு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஷோ நீங்க கேட்டிருப்பீங்க. இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யோர் பேட். பிகாஸ் இன்னைக்கு we are talking to parents who are not very easy to find in a city like Chennai. ரொம்ப இன்க்ரீசிங்லி ஒரு காம்படிட்டிவ் என்வாயன்மெண்ட்ல குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கு கம்மியாக எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு பேரண்ட்க்கும் ஆசையா இருக்கிற இந்த பீரியட் ஆஃப் டைம்ல என் குழந்தை ஸ்கூலுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்ற எத்தனை பேரண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும்? I personally don't know any of them. So it's really nice meeting you, Hema and Sangeeta here. So because your ideas are very different. As parents, when you took this leap, இல்லையா, ஸோ ஹவு இஸ் இட்? உங்கள் குழந்தைங்களை வந்து ஒரு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீலிங் உங்களுக்கு வராதா? இப்போ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோன்னா மிஸ் இவன் இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்குறான்னு நம்ம ஒரு மிஸ்கிட்டையாவது நம்ம கேட்க முடியும். இப்போ நீங்க யூஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் என்டையர் எஜுகேஷன். நீங்க அப்போ எவ்வளவு குவாலிஃபைடா இருக்கணும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இல்லையா? இதுக்கு பதில் வந்து என்னன்னா, இப்போ ஆஸ் அ பேரண்ட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஐ நீட் டு நோ எவ்ரிதிங் தட் மை சைல்ட் ஐ நீட் டு இம்பார்ட் டு மை சைல்ட். அந்த மாடலே ஃபாலோ பண்றது இல்ல. சரி, இப்போ குழந்தை வந்து பல பேர்கிட்ட இருந்து பல இடத்துல கத்துக்கிற அனுபவத்தை அந்த சூழ்நிலையை மாத்திரம் ஏற்படுத்தி கொடுக்கறது தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி செய்யறப்ப நம்மளும் அவங்களோட சேர்ந்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை நிறைய கத்துக்க போறோம். ஓகே, இதுக்கு உண்டான மனநிலை மனப்பக்குவம் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். தட்ஸ் நைஸ். சொன்னீங்களே மனப்பக்குவம், அது ரொம்ப முக்கியங்க. சோ இந்த குவாலிஃபிகேஷன் தேவையே இல்லை, ஏன்னா நீங்க சப்ஜெக்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது இல்ல. ஓகே, நான் ஒரு சமைக்கிற அம்மா தான் வச்சுக்கோங்க. வீட்டுல இருந்து குழந்தைக்கு சமைக்கிற அம்மான்னு நான் அந்த சமையல நல்லபடியா குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா கூட சொல்லி கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. நான் சமைக்கிறத சந்தோஷமா செய்யறேன், என் குழந்தை பக்கத்துல இருந்து பாக்குதுன்னு அந்த ஒரு விஷயமே வந்து நான் என் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல இருந்து வர சந்தோஷம், அதுல இருந்து வர தன்னம்பிக்கை, அதுல கணக்கு இருக்கு, அதுல கெமிஸ்ட்ரி இருக்கு, அதெல்லாம் குழந்தை தெரிஞ்சுக்கலாம் பின்னாடி. ஆனா குழந்தை சந்தோஷமா தன்னம்பிக்கையோட ஒரு மனுஷனா உருவாக்குறதுக்கு முதல் படி அது. நீங்க பெரிய ஒரு சேலஞ்சா ஃபேஸ் பண்றது என்ன as parents who homeschool? What's the biggest obstacle you face? எனக்கு அப்படி எதுவுமே இல்ல. எனக்கு என் வாழ்க்கை ரொம்ப ரம்யமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ஒரு குடும்பமா சேர்ந்து நான் யாருன்னு என் குழந்தைக்கு முழுமையா தெரியும், என் குழந்தை யாருன்னு எனக்கு முழுமையா தெரியும். இந்த ஹோம் ஸ்கூலிங்கிறது வந்து என்னோட வாழ்க்கையை தலைகீழா மாத்திருக்கு. எனக்கு தெரியாது இந்த மாதிரி வாழ்க்கை மாறும்னு. ஹோம் ஸ்கூலிங் இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நாங்க கார்பரேட் வேர்ல்ட்ல இருந்து வெளியிலேயே வந்துட்டோம். குழந்தை ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னா நம்ம ஆபீஸ்க்கும் வேண்டாம், இந்த இந்த பூரா சைக்கிள்ல இருந்து நம்ம வெளியில வரலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ நாங்க ஆர்கானிக் ஃபார்மிங் வரைக்கும் போயிருக்கோம். நினைக்கவே இல்லை வாழ்க்கை தலைகீழா மாறும். So homeschooling is not about educating your child. It's not about bringing a school into your home. It is about lifestyle changes that parents embark on. That's nice. Yeah. Thank you so much for coming over, and you've taken the effort to travel very far to come into our studios today. Thank you very much. It was a pleasure talking to both of you. Thank you, Sulabha. Okay. Yes. So இந்த மாதிரி inspired parents ஆக நீங்க விரும்புனீங்க அப்படினா you can even read their blogspot. I'm going to share their link on the Radio 1 Chennai page in just a wee bit. So நீங்க இன்னும் இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படினா அந்த blogspot போய் check out பண்ணலாம். இது 94.3 Radio 1. நான் உங்க host Sulabha. Chennai's only 100% request station. Radio 1. 94.3. Radio 1. You're now listening to Radio India on Worldwide Digital Stream, radio for a better world. 94.3 Radio 1 Showcase.
அன்றாடம் நம்ம லைஃப்ல வந்து ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னா வீடை கிளீன் பண்றது தாங்க. ஐ எம் ஷூர் ஆல் ஆஃப் யூ வில் அக்ரி வித் மீ. பிகாஸ் நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாலுமே குப்பை அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆர் லைஃப். ஆனால் அதை நம்ம கூடவே வச்சுக்க முடியாது. அதுதானே அதில் பெரிய பிரச்சனையே. ஸோ குப்பை தொட்டிலேருந்து ஆரம்பிச்சு வீட்டில் வந்து மக்கற குப்பை, மக்காத குப்பை, இப்படி ஒரு வெரைட்டி இருக்கு அப்படின்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட், குழந்தைங்களோட டாய்ஸ், நம்ம க்ளோத்ஸ், இந்த மாதிரி வகை வகையா குப்பையை நம்ம பிரிக்கலாம். ஓகே, கிளீனிங் இஸ் அ பெயின். ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ டூ ரிலேட் வித் யூ தேர். ஆனா இதை தாண்டி அதை நம்ம என்ன பண்றோம் இந்த குப்பைங்கிறது ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வீட்டில் வேலை பண்றவங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இதை டிஸ்போஸ் பண்றோம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி இதை வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா? That's the question we're going to be addressing on Showcase today. It's a different thought. So adanaala spend some time with us and stick on. The 94.3 Radio 1 now your host Sulabha. Your dose of energy for the day. You're listening to Good Morning Chennai with Sulabha. 94.3 Radio 1 Showcase. ஓகே, ஸோ இன்னைக்கு ஷோகேஸ்ல உங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை எப்படியாவது யூஸ்ஃபுல்லா யாருக்காவது பிரயோஜனப்பட வைக்கலாமா அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய குப்பை தொட்டியில கூட கொண்டு கொட்ட முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருப்போம். பட் ஸோ வாட் டு வி டூ வித் ஆல் த ட்ராஷ் தட் வி டூ ஹேவ் எவ்ரி டே? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கூட பேப்பர் மேன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஒன் மிஸ்டர் மேத்யூ ஜோஸ் அண்ட் நரேந்திரன் பாரிவள்ளல். வெல்கம் டு அ ஷோ. வெரி குட் மார்னிங். Thank you, Sulabha. Okay, so good morning. Solunga Matthew, you are not from Chennai, but you've currently settled in Chennai. Eppadi neenga vandu, what was the idea when you came up with a company like Paperman? So I came to Chennai 8 years back to do my graduation in Madras Christian College. Okay. And I worked in an NGO for a year. So that is where I realized about waste management issues in Chennai. Okay. And everybody was talking about the environment, but there's no measurable impact being done in these lines. Seri. So appada na oru kailangadakkarana paatha. I've seen him before, but then we all see the kailangadakar near our house, right? Right. But when we observe what he does, I realized that he's the most environmentally contributing person in India. So and there are 15 lakh such kailangadakar across the country. Okay. And we all say the term recycling, right? Right. 20% of recycling happens in our country because of the kailangadakar. Nice. So, okay. So Paperman is a tribute to a kailangadakaran. Okay. To the work that he does. In a much uber way, in a more cooler way. In a way to connect him in the society better with the kadakar. Okay. And it's like bringing dignity to the society. That is the primary point. Yeah, kuppakaran அப்படிங்கிறது தான் அவங்க நம்ம பேர் வச்சிருப்போம். ஆனா you're right, they are playing such a vital role in our society. Definitely. So what does Paperman do? And definitely என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் இவங்களால ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கறாங்க. எப்படி கொண்டு வர முடியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்போமே. இது 94.3 Radio 1 நான் உங்க host Sulabha. Your dose of energy for the day. You're listening to Good Morning Chennai with Sulabha. 94.3 Radio 1 Showcase. பேப்பர்மேன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். சென்னை பேஸ்டா சின்ன பசங்க ஒரு 5 பேர் வந்து அவங்களோட ஒரு ஐடியாவை பண்ணி இட்ஸ் ரியலி நைஸ் தட் தே டாக்கிங் அபவுட் ரீசைக்ளிங் அண்ட் நம்ம வீட்லேருந்தே வந்து பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி போய் அவங்க வந்து காயெல்லாம் கிடைக்க அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ we now have நரேன். ஹாய் நரேன். ஸோ நீங்க வந்து விஐடி எல்லாம் படிச்சு டெக்னிக்கலா படிச்சுட்டு இப்போ பேப்பர்மேன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் சொல்லுங்க, நீங்க 5 பேர் வாட் ஆர் யோர் பேசஸ் லைக்? So this is Nareen. I did my MS in software engineering from VIT. Seri. So 5 years படிச்சிட்டு during my 3rd year of college I started a company, technology company. Okay. It was running smooth. அப்புறமா முடிச்சிட்டு I joined 1 yearக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கணும்னு சொல்லி ஒரு கார்ப்பரேட்ல ஜாயின் பண்ணேன். பண்ணிட்டு I don't want my the technology that I learned to get make ஒரு ஃபாரின் ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு அது யூஸ் ஆகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம ஊர்ல நம்ம சொசைட்டிக்கு நம்ம மக்களுக்கு ஏதாவது சோஷியல் சேஞ்சா ஏதாவது சேஞ்ச்காக ஏதாவது பண்ணணும். உங்களை தான் இந்தியா இப்ப தேடிட்டு இருக்கு வலை வீசி, தெரியும்ல. நான் கத்துக்கிட்ட டெக்னாலஜியை வச்சு இங்க ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு தான் இப்போ வந்து ஒரு பேப்பர்மேன் ஒரு நல்ல ஒரு சாய்ஸா இருந்தது அப்ப எனக்கு. ஸோ தேர் ஆல்ரெடி டூயிங் சம் கிரேட் திங்ஸ். ஸோ அவங்களோட ஜாயின் பண்ணி என்னோட டெக்னாலஜியை வச்சு அவங்க பண்றதை இன்னும் எப்படி பெட்டரா பண்ண முடியும்னு சொல்லி ட்ரை பண்ண உள்ள 5 பேர் இருக்கீங்க. ஆமா. என்னெல்லாம் வாட் ஆர் யுவர் பேசஸ் லைக்?
ஒருத்தர் காமர்ஸ் எம்சிசினாரு, நீங்க விஐடி. Matthew from commerce, நான் வந்து டெக்னாலஜி. Avinash is also from technology. He's heading the operations now. இன்னும் 2 பேர், ஒருத்தர் வந்து கண்ணன், அவர் வந்து ஒரு ஃபீல்ட், அவர் தான் வந்து ஆபரேஷன்ஸ் கிங். அவர் எல்லாத்தையுமே போய் ஃபீல்ட்ல போயிட்டு பேப்பர் மேன் மீட் பண்றது, கஸ்டமர் ரிலேட் பண்றது எல்லாமே அவர் தான். இன்னொருத்தர் வந்து Gayatri, she's handling the call. Full helpline அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. Very nice. It's really nice to know that people so young and so motivated ஒரு சொசைட்டில ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளால என்ன பண்ண முடியும் பேப்பர் மேன்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன்டா இருங்க. இது 94.3 ரேடியோ 1. நான் உங்க ஹோஸ்ட் சுலபா. Your dose of energy for the day. You're listening to Good Morning Chennai with Sulabha. 94.3 Radio 1 Showcase. இன்னைக்கு ஷோகேஸ்ல பேப்பர் மேன் அப்படின்னு ஒரு குரூப்லேருந்து நம்ம சில பேரோட பேசிட்டு இருக்கோம். தினம் நிறைய குப்பை நமக்கு வந்து வருதுங்க. அதை குப்பைக்காரர் வந்து கிளியர் பண்ணிடுறாரு. ஆனா இந்த மக்காத குப்பை இருக்கு, ரைட் ஃப்ரம் துணியிலேருந்து சம்டைம்ஸ் பாத்திரம், உடஞ்சு போன அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் இன்னைக்குலாம் எவ்வளோ வருது. ஒரு நிறைய மியூசிக் சீரீஸ்லேருந்து ஆரம்பிச்சு பழைய கேசட்ஸ், குப்பை வந்து ரகரகமா பிரிக்கலாம். ஸோ நிறைய நீங்க என்ன பண்றீங்க? ஹவு டு யூ ஹெல்ப் அஸ் segregate this குப்பை? பேப்பர்மேன் வந்து இப்போ நாங்கள் மெயினாக கலெக்ட் பண்ணுறது பேப்பர், பிளாஸ்டிக், மெட்டல், கிளாஸ். E-waste we are trying to move towards e-waste. Like we get a lot of queries to recycle e-waste. But இப்போதைக்கு you're doing only paper, plastic? Yes, paper, plastic, metal, glass. Metal and glass. No tuni. No, Tuni, you call us and we can direct to the right person. Super. There are a lot of organizations in Chennai which collect the used clothes. So we can direct you to the... Okay, but இந்த இப்ப குப்பை எல்லாம் நாங்க உங்களுக்கு கொடுத்தோம்னா நீங்க பைசா தருவீங்களா? Yeah. Nice. There are 2 options. You can get money for the waste that you sell. Otherwise, you can donate your waste for a social cause. That's nice. Paper அன்றாடம் நியூஸ் பேப்பரே நிறைய வெயிட் வாங்கும்ல. ஆமா, சோஷியல் காஸ்ட்காக பண்ணீங்கன்னா one thing the paperman added advantage when you do support a social cause with paperman is we track the impact. நீங்க கொடுக்கிற வேஸ்ட்னால எந்த குழந்தை படிக்கிறது அப்படின்றத நாங்க ட்ராக் பண்ணி உங்களுக்கு அந்த இம்பாக்ட் ரிப்போர்ட் நாங்க மந்த்லி அனுப்புவோம். So we are developing an interface where people can log into an online portal and see how does the waste that they have donated impact someone else's life. This is nice. I really like this. So உங்களோட டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் நீங்க யூஸ் பண்றீங்க. VIT is going to be proud of you, I tell you. Okay, the thing is because இப்போ ஒருத்தருக்கு பைசா டொனேட் பண்றோங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் இட் நிறைய. ஆனா அதனால அவங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு இல்லையா? That's really nice. So தொடர்ந்து பேச போறோம். நீங்களும் உங்களோட வேஸ்டான நியூஸ் பேப்பரை மட்டுமே கொடுத்தீங்கன்னா they are saying 60 kg நியூஸ் பேப்பர் கொடுத்தோம்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு பொன் குழந்தைய படிக்க வைக்கலாங்கிறாங்க. Now that's commendable. தொடர்ந்து பேசுவோமே. இது 94.3 ரேடியோ 1. நான் உங்க ஹோஸ்ட் சுலபா. Your dose of energy for the day. You're listening to Good Morning Chennai with Sulabha. 94.3 Radio 1 Showcase. இன்னைக்கு பேப்பர் மேன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்த 2 ஸ்பிரிட்டட் யங்ஸ்டர்ஸ் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. There are a team of 5 like they said various fieldsல வந்து படிச்சு கொஞ்சம் வருஷம் கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா பேப்பர் மேன் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ மேத்யூ டெல் அஸ், நாங்க வந்து இப்போ எங்க வீட்டு குப்பை எனக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்காங்க, வீடு கிளீன் பண்ணிருக்கேன், நிறைய குப்பை இருக்குன்னா I just have to make one phone call. Yes, all you have to do is make one phone call. Okay. Right? Within 48 hours, you can choose a preferred time. Okay. Right? Where the person, what we do is we assign the person our recycler. We have 120 recyclers in Chennai. We assign the recycler closest to your house. Okay. அவங்க வீட்டுக்கு வந்து டோர் ஸ்டெப் இருந்து ரீசைக்கிள் பண்ணிடுவேன். சரி. All you have to do is ஒரு நம்பர் இருக்கு. அது 801. Should I mention the number? Yeah, please do. 8015269831. Or you can நம்ம வெப்சைட்டுக்கு போய் paperman.in வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். Okay. paperman.in. So அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் we will call and we'll get you help started. Nice. All you do is that. Just make the call and within 48 hours your preferred time the person comes and picks up all paper that is in the ATM slips vare. Newspaper thote ATM slips vare. Nare paper la we throw away, right? ATM slips vare. Plastics nu solliya plastic milk packets thote indha madri like say your broken plastics, all those and the glass nolliya ella bottles, ketchup bottles, all types of bottles. Then metals, aluminum vessels, iron something, anything that can be done. Shortly nanga or 2 month kulla we'll also start taking all the bulb, tube lights, and we're just working on it. So super. within the 2 months, also. yes, all the e-waste, the batteries,
clock அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. சூப்பர். ஓகே, சோ இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா ஒண்ணு அவங்க நமக்கு பணம் தருவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம அதை டொனேட் பண்ணலாம். ஆஃப்டர் ஆல் நம்ம வேஸ்ட் பேப்பர் தானே. ஸ்ப்ரெட் த வேர்ட் மை ஃப்ரெண்ட், பிகாஸ் உங்க அபார்ட்மெண்ட்ல நீங்க ஒரு 4 ஃபேமிலிஸ் கூட உங்களோட அன்றாடம் வர நியூஸ் பேப்பரை மட்டும் டொனேட் பண்ண டிசைட் பண்ணீங்கன்னா கூட டெஃபினெட்லி அந்த வெயிட் வில் ஆட் அப் டு எஜுகேட்டிங் அ கேர்ள் சைல்ட். ஸோ வி வில் டாக் அபவுட் யாரை இவங்க சப்போர்ட் பண்றாங்க, எந்த NGOs and things like that in a short while. இது 94.3 Radio 1. நான் உங்க ஹோஸ்ட் 94.3 Radio 1 Showcase. இன்னைக்கு பேப்பர் மேன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்த 2 ஸ்பிரிட்டட் யங்ஸ்டர்ஸ் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. தேர் ஆர் டீம் ஆஃப் 5 லைக் தே செட் வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல வந்து படிச்சு கொஞ்சம் வருஷம் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா பேப்பர் மேன் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ மேத்யூ டெல் அஸ், நாங்க வந்து இப்போ எங்க வீட்டு குப்பை எனக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்காங்க, வீடு கிளீன் பண்ணிருக்கேன், நிறைய குப்பை இருக்குன்னா I just have to make one phone call. Yes, all you have to do is make one phone call. Okay. Right? Within 48 hours, you can choose a preferred time. Okay. Right? Where the person, what we do is we assign the person our recycler. We have 120 recyclers in Chennai. We assign the recycler closest to your house. Okay. அவங்க வீட்டுக்கு வந்து டோர் ஸ்டெப் ரீசைக்கிள் பண்ணிடுவேன். சரி. All you have to do is ஒரு நம்பர் இருக்கு, அது 801. Should I mention the number? Yeah, please do. 8015269831. Or you can நம்ம வெப்சைட்டுக்கு போய் paperman.in வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். Okay. paperman.in. So அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் we will call and we'll get you help started. All you have to do is that just make the call and within 48 hours your preferred time the person comes and picks up all paper, that is the ATM slips வர newspaper தொட்டு ATM slips வர நிறைய பேப்பர் நம்ம we throw away, right? ATM slips வர plastics னு சொல்லியா plastic milk packets தொட்டு இந்த மாதிரி like say your broken plastics, all those and the glass நோடி எல்லா bottles, ketchup bottles, all types of bottles. Then metals, aluminum vessels, iron something, anything that can be done. Shortly நாங்க ஒரு 2 மாதத்துக்குள்ள we'll also start taking all the bulb, tube lights, and we're just working on it. So within 2 months, yes, all the e-waste, the batteries, clock அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. சூப்பர். ஓகே, சோ இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா ஒண்ணு அவங்க நமக்கு பணம் தருவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம அதை டொனேட் பண்ணலாம். ஆஃப்டர் ஆல் நம்ம வேஸ்ட் பேப்பர் தானே. ஸ்ப்ரெட் த வேர்ட் மை ஃப்ரெண்ட், பிகாஸ் உங்க அபார்ட்மெண்ட்ல நீங்க ஒரு 4 ஃபேமிலிஸ் கூட உங்களோட அன்றாடம் வர நியூஸ் பேப்பரை மட்டும் டொனேட் பண்ண டிசைட் பண்ணீங்கன்னா கூட டெஃபினெட்லி அந்த வெயிட் வில் ஆட் அப் டு எஜுகேட்டிங் அ கேர்ள் சைல்ட். ஸோ வி வில் டாக் அபவுட் யாரை இவங்க சப்போர்ட் பண்றாங்க, எந்த NGOs and things like that in a short while. இது 94.3 Radio 1. நான் உங்க ஹோஸ்ட் சுலபா. Your dose of energy for the day. You're listening to Good Morning Chennai with Sulabha. 94.3 Radio 1 Showcase. இன்னைக்கு ஷோகேஸ்ல ஒரு நல்ல முயற்சியை ஷோகேஸ் பண்ணுங்கிற திருப்தி எனக்கு இருக்கு. பேப்பர் மேன் அப்படின்னு நம்ம நெய்பர்ஹுட்டா ஒரு கம்பெனி ஒரு 5 யங்ஸ்டர்ஸ், ஸ்பிரிட்டட் யங்ஸ்டர்ஸ்னால ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு மேத்யூ அண்ட் நரேன் were here in the morning with us. Thank you for coming in to the show. And wish you all the very best. நீங்க என்ன தாட்டோட ஆரம்பிச்சிருக்கீங்க? What do you think is the way forward உங்களுக்கு? என்ன நினைக்கிறோம்னா, நாங்கள் இங்கேருந்து இப்போ சென்னையில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவிலேருந்து எங்கேருந்து வேணாலும் எந்த மூலையிலேருந்து கால் பண்ணாலும் ஒரு 48 ஹவர்ஸில் அவங்க வீட்டில் இருந்து இருக்கிற வேஸ்ட்டை எடுத்துட்டு அது ஒரு சோஷியல் வெல்த்தாக மாற்ற முடியணும். அதுதான் எங்களோட ஒரு எய்ம். ஸோ வந்து எங்கே வேணா இருக்கலாம் அந்த வேஸ்ட். அது வந்து ஒரு கேர்ள் சைல்டோட எஜுகேஷனுக்காகவோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க குப்பையில் போட போகிற ஒரு விஷயத்தை வச்சு எங்களால் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ண முடியுமோ அதை எவ்வளோ அவங்களோட ஈஸில் அவங்களுக்கு சுலபமாக பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்கணுன்றதான் எங்களோட ஐடியா. நைஸ். உங்க அம்மாலாம் என்ன சொன்னாங்க நரேன் when you said okay நான் வந்து குப்பைக்காரன் வேலையை பண்ண போறேன் அப்படின்னப்போ உங்க வீட்ல எல்லாம் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதுதான் வந்து இந்த இடத்து வரைக்கும் போகுது, நாங்கள் பண்ற ஒரு இந்த நல்ல காரியத்தினால எவ்வளோ ஒரு சோஷியல் என்விரான்மெண்டலும் சோஷியல் இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஸோ இட்ஸ் சஸ்டெயினபிள் அப்படின்னு சொன்னப்பறம் ஓகே அக்செப்ட் பண்ணாங்க. மத்தவங்களோட அம்மா அப்பா இல்ல என்கரேஜ், நான் என்ன பத்தி தெரிஞ்சதுனால ஓகே இது என்கரேஜ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, தட்ஸ் நைஸ். சரி, சோ we are requestation, உங்களுக்காக ஒரு பாட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம், நான் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா I'm going to dedicate this song to the entire கபாடிவாலா community, the காயலங்கடக்கார, because நாங்க க்ளோஸா அவங்களோட ஒர்க் பண்றோம் எவ்ரிடே. 120 பேர் சென்னையில எங்களுக்காக. நான் எங்க எப்ப கால் பண்ணாலும் பக்கத்துல இருக்கிற ஏரியால இருக்கிற போயிட்டு வேஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்காக மரியான்ல இருந்து நெஞ்சே எழு சாங். ஓ எஸ், ஸோ டெஃபினெட்லி இவர் கேட்ட பாட்டு தோ இப்போ வந்துட்டே இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்க கனவு இன்னும் ரொம்ப தூரம் பயணிக்கிறதுக்கு ரேடியோ 1 சார்பாகவும் என் சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ஓகே, ஸோ தொடர்ந்து கேளுங்க. இது 94.3 ரேடியோ 1. நான் உங்க ஹோஸ்ட் சுலபா.
Your dose of energy for the day. You're listening to Good Morning Chennai with Sulabha. You're now listening to Radio India on Worldwide Digital Stream, radio for a better world. Happy, 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 happy. #OneRandomHappiness. Sometimes happiness is creating music அப்படின்னு சொல்லலாம். Sometimes playing music. அதுவும் இந்த லைன்ல ரேடியோல மியூசிக் அண்ட் ஹாப்பினஸ் இஸ் so intertwined இல்லையா? ஸோ நீங்க இந்நேரம் ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நம்ம ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு விஷயம் இருக்கணும். Both of us must be loving music. Don't you agree? So happiness is music and creating music. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, One Random Happiness ஆரம்பிச்சதுலேருந்து everything that we do is somewhere related to happiness. Okay? So இங்க வர கெஸ்ட்ஸ் எல்லாமும் அதனால் resonate பண்றாங்க. In a little while we're going to be having Vadakari இந்த படத்துடைய upcoming movie உடைய மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு யங் டீம் தோ வெளியில வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு வர போறேன். அண்ட் எங்க ஸ்டுடியோல ஒரு கீபோர்டும் இருக்கு. ஸோ இட்ஸ் கோனா பி சம் லவ்லி மியூசிக். வடக்கரி மூவி உங்களுக்கு ஒரு ஹெட்ஸ் அப் என்னது அப்படின்னா, ஜெய் அண்ட் ஸ்வாதியோட மூவி. யா சனி லியோன்ஸ் ஆல்சோ தேர். ஸோ இந்த மியூசிக் ஜர்னி அவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். They're going to be performing something live for us as well. So it's going to be a lot of live jamming. So keep up that volume and stay tuned because we are going to make you happy with loads and loads of fresh music coming up your way. The 94.3 Radio 1 and I'm your host Sulabha. And by the way, have you made a note of your happy story on the Radio 1 Chennai page yet? If not, just go please do that right now because you can win some amazing gifts. One Random Happiness in association with iFlow. iFlow iodized herbal salt. Consume less salt. Use herbal salt. Welcome call taxi 3003. Welcome taxi, your travel partner. NAC Jewelers, T Nagar மற்றும் Mylapore. என்றென்றும் நன்மை. Best in Palms. Happy, 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 happy. You're listening to One Random Happiness on Good Morning Chennai with Sulabha. Radio 1. Happy, 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 happy. #OneRandomHappiness. ஓகே, ஸோ ஒன் ரேண்டம் ஹாப்பினஸ் கெஸ்ட் இன்னைக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஷோ கேஸ்ல தி டியூவோ, அதாவது வடக்கரி அப்படின்னு ஒரு ஃபிலிம் வரப்போகுது. ஸோ நீங்க ஆல்ரெடி அதோட போஸ்டர்ஸ் ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப யங்கான ரெண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. ஒன் இஸ் மிஸ்டர் மர்வின் சாலமன் and the other one is விவேக் சிவா. ஹாய், வெல்கம் டு our studio. குட் மார்னிங் ரேடியோ 1. குட் மார்னிங். அந்த குட் மார்னிங் அவங்க வந்து அப்படியே எந்திரிச்சு கஷ்டம் காத்தால எழுப்பி விட்டீங்களே சுலபா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. இல்லையா? இல்ல யாராவது காலையில எழுப்பி விட்டாதான் ஓகே. சோ டெல் மீ, நீங்க இது உங்க ரெண்டு பேரோடையுமே வந்து டெபு அட்டெம்ப்ட். நீங்க இதுக்கு முன்னாடி வாட் யூ யுவர் பேசிக்ஸ் இன், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Basically, I was a keyboard programmer and I've done a few gospel albums. And myself, Vivek Shiva, we were in the same band. Okay. So after college, we used to play a lot of shows. We got introduced like that. Nice. I learned Carnatic music. Then eventually got interested in music programming and sound engineering. I was working with Anirudh for almost 5 years, from 3 till Mankarathi. I was working with him. சரி. Then இந்த படம் அப்படி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பெரிய எய்ம், அப்ப ஆம்பிஷன் அப்பா அந்த டைம்ல எதுவுமே இல்ல. சடனா ஆஃபர் வந்தது, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. Really good so far. Nice. So I mean the energy தெரியுது உங்க மியூசிக்ல. I was just listening to the songs yesterday and it's amazing. So ஒரு நல்ல நோட்ல ஆரம்பிப்போம். நீங்க என்ன பாட்டு இப்ப எங்களுக்காக சும்மா ஜாம் பண்ணி காமிக்க போறீங்க? It's a beautiful melody song, so enjoy this song. Super. Okay. நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிப்ப, கண்ணுக்குள்ள நீ கதை படிப்ப, குண்டு குழிவோ சிரிப்பால பித்து பிடிக்கும் நினைச்சால, அவ பார்த்தாலே பத்திக்குமே, சிரிச்சாலே சிக்கிக்குமே, உயிர் மேல கீழே வந்து ஊஞ்சல் அறுதடி. பின்னால நிக்கும் கூட்டம் தன்னால போடும் ஆட்டம், கொண்டாட நீயும் வந்தா செம சந்தோஷம். கண்டபடி கண்டாபடி கொள்ளடி கல்லா விழி வந்து என்ன ஏத்து கடி நீ,
கண்டபடி கண்டபடி கொல்லுதடி கல்லா விழி வந்து என்ன ஏத்து கடி நீ. Wow, beautiful, beautiful. Kalela, you know, their voice is opening up and in the lovely. Hopefully be better towards the end of the show. Definitely. Okay, so the original idu paadi irukanga though ipo Vijay Prakash and like they said Divakar and Najesh coming up for you right now. It's 94.3 Radio 1. You're with me, Sulabha. One random happiness in association with iFlow. iFlow iodized herbal salt. Consume less salt. Use herbal salt. Welcome call taxi 3003. Welcome taxi, your travel partner. NAC Jewelers, T Nagar மற்றும் Mylapore. என்றென்றும் நன்மை. Best in Palms. Happy, 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 happy. You're listening to One Random Happiness on Good Morning Chennai with Sulabha. Radio 1. Happy, 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 happy. Hashtag One Random Happiness. Alright, so One Random Happiness la இன்னைக்கு நம்ம கூட Mervin and Vivek Shiva இருக்காங்க. வடகரியோட young music directors. பாருங்க படத்தோட ஹீரோயினை பத்தி கூட நான் இன்னும் கேட்கல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேரக்டர் பத்தி I have to ask you because Sunny Leon is also sharing space in this movie, இல்ல? Yeah, she's sharing space in the movie with the actors, not with us. So yeah. Okay, they are looking at diplomatically answering, the questions because சரி okay அது நம்ம என்னதுன்னு mic off பண்ணி பேசுவோம். But what's the song that you were, making for her? And did you ever think that உங்களோட first movie you'll like make a song for Sunny Leon? இல்ல actually வந்து Sunny Leon அப்படினு சொன்னோனே எனக்கு first யாருன்னு தெரியல first. I know. சரி எல்லாரும் வீட்ல இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல வீட்லயும் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. First time யாருன்னு ஃபர்ஸ்ட் வந்து தெரியல. லைக் ஆன் அ சீரியஸ் நோட், யா, லைக் ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் தே டோல்ட் அஸ் அது வந்து பேசிக்கலி இட்ஸ் a fantasy song in the movie. Okay. She's making a debut down fantasy south. For you or fantasy song for? No, in the movie. Okay. So it's a fantasy song, so it's a fun song. So why you so quiet, Mervin? Okay, if you nod your head. சொன்னா கொஞ்சம் shy type basically. சொல்லுங்க Mervin. நீங்க இப்படி தலையாட்டுறதுலாம் ரேடியோல கேட்காது, ஃபார்ச்சுனேட்லி. சன்னி லியோன் சொன்னோன்னா அந்த பாட்டு என்ன பண்ணவே விடல அவரு. ஓகே ஓகே, நான் பண்றேன் அந்த லெவலுக்கு இறங்கிட்டாரு. So how did it come out? And யாரை இது நீங்க பாட வைக்கணும் அப்படினா ரொம்ப யோசிச்சீங்களா? இல்ல, it's a very, that's the first song that we started doing. So I think and this offer came to us through Anirudh. Okay. So what better way to get to two very close friends to sing this song. So Anirudh and Sunny Leon அப்படினு விஷுவலா பார்த்தா வந்து அந்த லெவலுக்கு ஸ்டைலிஷான ஒரு வாய்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, so அதுக்காக Andrea Jeremiah, she's also sung. Very nice. So you're going to be jamming that for us right now? Yeah. Lips, it's sunny on my hips, it's sunny on my lips, it's sunny. It's sunny in the day and it's sunny in the night, it's sunny all the way, say sunny. அது சரி, நான் பாட்டு பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்லைட்டா மெலடி பாட்டு இல்ல, மெலடி பாட்டு இல்லைங்க. அது அப்படியே சன்னி லியோனுக்கு இப்படி ஒரு அர்ப்பணமா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. மெயின் பாட்டு வேற மாதிரி இல்ல இது கேட்டுச்சு. ஆனா இது இந்த பிகினிங் விட்டு அப்பா சன்னி லியோன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தள்ளிருக்கீங்க. இல்ல, பேசிக்கலி வந்து அந்த சாங்கே வந்து அவங்களுக்காக பண்ணது. சோ அதனால வந்து சரி, ஓகே. எனிவே, ஸோ இதை வந்து இவங்க பாடின இதை தாண்டி obviously Anirudh and Andrea also sung the song and that's coming up for you right after the break. Stay tuned ஆருங்க. இது 94.3 Radio 1 and when we come back next we're going to be asking them about their happiness quotient working for the movie. Stay tuned. One Random Happiness in association with iFlow. iFlow iodized herbal salt. Consume less salt. Use herbal salt. Welcome call taxi 3003. Welcome taxi, your travel partner. NAC Jewelers, T Nagar மற்றும் Mylapore. என்றென்றும் நன்மை. Best in Palms. Happy, 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 happy. You're listening to One Random Happiness on Good Morning Chennai with Sulabha. Radio 1. Happy, 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 happy. Hashtag One Random Happiness. பாருங்க, ஹாப்பின்னு பாடி ஹாப்பி அப்படின்னு கத்த கூட ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் ரேடியோ 1ல we are speaking about one random happiness. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வடகரி இந்த படத்துடைய 2 யங் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, Mervin and Vivek Shiva. ஸோ
tell us, what is your happiness quotient அப்படினா நீங்க one random happiness na small things that make you happy என்ன சொல்லுவீங்க விவேக்? Actually வந்து இப்ப background scores பண்ணிட்டு இருக்கோம். So for the past like 1 week we've been like working like round the clock. Okay. And since we have this interview at 9:30 in the morning, it's like it's very very early in the day. ஆனா அந்த ரேடியோ ஆன் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் உள்ள வந்தா ஒரு டிடி டேபிள் இருந்தது, ஒரு கேரம் போர்டு இருந்தது. ஸோ அங்கே வந்தோடனே ஒரு டோட்டலா மூடே அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகி, ஐ திங்க் இட்ஸ் a very small thing, but that's what like triggers the happiness in you. Hey, so, that's really cool. Then thanks to Radio 1. And thanks to Radio 1 office. Yay! Thanks to us. Okay, I mean, he was very genuinely saying this, and our office has that effect on people. So Mervin, what is your one random happiness? My happiness is I used to like cricket from when I was very small. Why are you saying I used to like? Yeah? I like now. Okay. Kabaddi, goalie. I like cricket from when I was small. So okay. Actually, both of us, if we did not take up music, we would have wanted to be cricketers actually. நடந்துட்டு இருக்கிற ஐபிஎல்க்கு சிஎஸ்கே கண்டிப்பா விளையாடிருப்போம் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இப்போ எவ்வளோ ஹெவி ஸ்கெடியூல் இருந்தாலும் எவ்ரி சண்டே I meet my parents. Okay. So that time I make sure that I play cricket at least for 2 hours in the evening. 4 to 6 cricket. Yeah. ஆனா எப்படி சென்னை 28 மாதிரி விளையாடுவீங்களா? தோத்து போயிருவீங்களா இல்ல ஜெயிப்பீங்களா? அவ்வளோ பேடாலாம் விளையாட மாட்டோம், ரெண்டு பேருமே நல்லா விளையாடுவோம். அப்படியா? இந்த மூவி பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஐ திங்க் when we started நெஞ்சுக்குள்ளேனி கம்போஸ் பண்ணி முடிச்சோன்னே ஃபர்ஸ்ட் we had அஜீஷ் in mind. நாங்க ஃபர்ஸ்ட் அது சோலோ சாங் அப்படின்னு நினைச்சு தான் நாங்க லைக் அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் ஆரம்பிச்சோம். சரி. லைக் ஒன்ஸ் அஜீஷ் கேம் அபவுட் he did a fabulous job லைக் கம்ப்ளீட்டா முடிச்சோன்னே. ஆனா அப்புறம் வந்து டைரக்டர் வந்து சொல்றாரு, இல்ல இதுல வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த வீடியோல, so you need 2 more singers அப்படின்னு சொல்லிட்டு. Okay. Then like getting the 3 singers on board, like Ajish, Divakar, like Vijay Prakash, I think like 3 of them are individually fabulous singers, and getting these 3 singers to sing in our debut movie, I think that gives us like immense happiness. That's nice. Okay, so this is their happiness quotient. What is yours? What is your story of happiness? Either ninga Radio 1 Chennai page la post pannalam, and just remember to tag one random happiness to that. Okay, you can win amazing prizes as well. It's 94.3 Radio 1, and now your host Sulabha. One random happiness in association with iFlow. iFlow iodized herbal salt. Consume less salt. Use herbal salt. Welcome call taxi 3003. Welcome taxi, your travel partner. NAC Jewelers, T Nagar மற்றும் Mylapore. என்றென்றும் நன்மை. Best in Palms. Happy, 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 happy. You're listening to One Random Happiness on Good Morning Chennai with Sulabha. Radio 1. உங்களோட மனசுக்கு பிடிச்சவங்களோட பாதுகாப்புக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், the health insurance specialist. மேலும் விவரங்களுக்கு SMS ஸ்டார் to 56677. காப்பீடு என்பது தனிநபர் விருப்பத்திற்கு உட்பட்டது. Happy, 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 happy. Hashtag One Random Happiness. இன்னைக்கு ஒன் ரேண்டம் ஹாப்பினஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். வடகரி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர்ஸ், 2 youngsters are also with us, Mervin and Vivek Shiva. When we are talking about happiness, music gives us happiness. There's another very happy thing which is happening in the music industry, Mervin and Vivek, if you ask me. It's opening up. முன்னாடிலாம் ஒருத்தர் கம்போசர் அப்படின்னா அவங்களோட ஒரு group of people பாடுவாங்க, things like that. இன்னைக்கு இது slowly changing. Like Anirudh sung for you, and you once composed a song in the movie. You want to speak about this trend? Yeah. Basically, myself and Vivek Shiva, we are a big fan of Yuvan sir. Okay. So right from when we were in college, I used to sing his songs on stage. I've sung that in almost all the colleges around the city. Okay. So in the padathula vandu Yuvan sir was supposed to do the movie initially, but unfortunately due to his date issues he couldn't continue. So appadithaan vandu this offer came to us through Anirudh. Okay. So but Yuvan sir has composed a beautiful melody song, and we are really happy to be featured alongside Yuvan sir in our first movie itself. So that gives us like immense happiness. And I think we'll have to personally thank Anirudh for in our part because I think right now the industry is opened up to a point where you can go approach any person to sing a song. He need not be a singer, he can be a composer. True. Still you can like actually go, and everybody is approachable these days. True. And everybody is friendly these days. Nice. And everybody is listening to others' music, and they're like tweeting about it. Lovely.
talking about it. See, I think it's a beautiful. It comes from the space that you're happy with yourself. You're very secure with yourself. Definitely. Only then you can actually compliment others or give an opportunity to somebody else. Definitely. Super. So அதே மூச்சுல ஒரே மூச்சுல மூணு மியூசிக் கம்போசர்ஸ் பத்தி பேசுறதெல்லாம் it's happening in 2014 happening for the first time in so many years. Yeah, so that's beautiful and you guys are a part of it. That's really nice. So அதே இதுல we're going to be playing that song right after the break. Yuvan composed பண்ண song for Vadakari is coming up. After this, these people are going to be performing நமக்காக கானா பாலாவோட the most awaited song அப்படின்னு சொல்லலாமா. That also is coming up in a while. It's 94.3 Radio 1 and you're with me, Sulabha. One Random Happiness in association with iFlow. iFlow iodized herbal salt. Consume less salt. Use herbal salt. Welcome call taxi 3003. Welcome taxi, your travel partner. NAC Jewelers, T Nagar மற்றும் Mylapore. என்றென்றும் நன்மை. Best in Palms. 94.3 Radio 1. Chennai's only 100% request station. 94.3 Radio 1. Happy. Hashtag One Random Happiness. That's right. இன்னைக்கு One Random Happiness guest of the day அப்படின்னு பார்த்தோம்னா Mervin and Vivek Shiva. They are both music composers. Young and vibrant. Vadakari படத்துக்கு all the very best. It looks really promising. Thank you so much. Thank you so much. The music is really fresh. So another good luck for many more such We're movies. also like big fans of you. Like every day morning naanga in the show கேட்காம இல்ல serious. Very serious. Thank you for that. I mean, that was unexpected. And Vivek, இப்போ One Random Happiness அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். We are just urging people to be happy for small reasons, ஓகேவா? இன்னைக்கு I think that's what is really lacking in our world. And எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் happiness spread பண்றோம். So நீங்களும் happiness spread பண்றீங்க actually உங்க music மூலமா. You want to say something before you play the last song for us? Like what the song that we're going to play is Kelunganne from the movie, and I think firstly I think it's ரொம்ப important to be happy. Like there's like 24 hours in a day. I think it's very essential that you stay happy in order to get through that 24 hours. Like at the end of the day, you shouldn't be like, I want this day to get over. So I think it's really important to stay happy. It's really important to stay positive. So in the song basically அது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் சாங் மாதிரி தான் இந்த படத்துல. So it's a very fun song. I mean I think you should like go listen to the song. The lyrics are really catchy. Okay. So yeah. And it's Gana Bala who's singing it. So I think it's the Indian version of Pharrell Williams is happy. So you should go and listen to it. That's nice. Sorry, okay. So they're going to be jamming it for us, and அதுக்கப்புறமா obviously following which ஒரு குட்டி break அப்புறமா இந்த பாட்டை நான் play பண்ண போறேன். But now for the live part of it. லவ் மேட்டரு லைஃப் மேட்டரு எல்லாமே கலந்த ஸ்டோரி. தமிழ்நாட்டுல பல பேரு இருக்கா இவன மாதிரி. 1 2 3 நம்பர் இருக்கு, சைபருக்கு கூட வேல்யூ இருக்கு. வாழ்க்கையில வீணா டென்ஷன் இருக்கு, நட்பு தானே நல்ல டானிக்கு. சொல்லுது ஜோரா பூமி உருண்ட, திருப்பதி போனா லட்டு உருண்ட. ஏழைக்கு ஏத்த எள்ளு உருண்ட கிடைச்சாலே போதும். Wow, that's really nice. Thank you guys. I was thank you so much. Rocking. Ninga sonna madri, that's like the perfect finish for One Random Happiness of the day. So yes guys, ipo Gana Bala voice la ipo ninga keta in the version vandute irukku. Idu 94.3 Radio 1 and you're with me, Sulabha. One Random Happiness in association with iFlow. iFlow iodized herbal salt. Consume less salt. Use herbal salt. Welcome call taxi 3003. Welcome taxi, your travel partner. NAC Jewelers, T Nagar மற்றும் Mylapore. என்றென்றும் நன்மை. Best in Palms. Happy. You're listening to One Random Happiness on Good Morning Chennai with Sulabha. Radio 1.